சட்ட விதிகளை மீறாங்கன்றதுதான் ரெண்டாவது பாயிண்ட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தொடர்ந்து நம்ம தோக்குறோம், நம்மளுடைய ஓட்டு போகுது, பலம் போகுது, தொண்டர்கள் வலுவில வெளியில் இல்லை. போன சட்டமன்றத்தில் தேர்தல் அப்போ 2021 அவங்க தான் அறிவித்தாங்க, நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன், விலகிக் கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்ன அதை எடுத்துக்கொள்வதா, இன்றைக்கு அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்வதை எடுத்துக்கொள்வதா? இதனால் மக்களுக்கு குழப்பம் வருமா அல்லது ஒரு தீர்க்கமான வழி ஏற்படுமா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு களம் கண்டிருக்கிறோம். இது பாரத பிரதமருக்கான தேர்தல். ஒரு புறத்திலே மோடி அவர்களும் ஒரு புறத்திலே ராகுல் அவர்களையும் தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள். நாங்கள் தமிழகத்துடைய உரிமையை முன்னிலைப்படுத்தி புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே தமிழக காவேரி உரிமை, முல்லைப் பெரியார் உரிமை, ஜீவாதார உரிமை, கல்வி உரிமை இதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னோம். மக்கள் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அதான் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னார், இந்த தேர்தலிலே எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற தேர்தலிலே தேர்தல் வியூகம் வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தேர்தல் பணி, எங்களுடைய தேர்தல் களம் அமையும் என்பதை நாங்கள் தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக இந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள். ஏன்னா 52 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிற இயக்கம் இது. புரட்சித் தலைவர் தொடங்கிய இயக்கம், அம்மாவுடைய ஆன்மா, புரட்சித் தலைவருடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும், கரையேற்றும், வெற்றி சிம்மாசனத்திலே முதலமைச்சர் அணியிலே எடப்பாடியாரை அமர்த்தும். எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் உழைக்கிறவர்களை, துணை நிற்கிறவர்களை, காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது, அவ்வளோதான். அதை இதில் வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார். ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார். அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும், இரட்டையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை, ஜானகி அம்மையாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் 2 கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள் பலரே இந்த கருத்தை வலியுறுத்தி அவரை சந்திச்சு இது பண்றதா சொல்றாங்க. அந்த தகவல்லாம் உண்மையா? யாரு எப்படி சொன்னாங்க, எங்க சொன்னாங்க? நீங்க தான் சொல்றீங்க. ஊடகத்தில் தான் நீங்கள் பரபரப்பு செய்திகளுக்காக சொல்கிறீங்களே தவிர யாரும் சொன்னதா, யாரும் எங்கேயும் பேசுனதா எங்களுக்கு தெரியல.